அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? மே 2ஆம் வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட பல காரிய வெற்றிகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4 இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு அவர் 5 உச்சபலம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் ஜென்ம சனியில் திருக்கணிதத்தின்படி பாதிக்கு மேல் ஆதிக்கம் குறையக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு ஆட்சி பலத்தையும் உச்சபலத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆட்சி பலம் பெறுவதை விட உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே அதற்கான நல்ல பலன்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு எடுத்த காரியத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கி பரிபூர்ண சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து முழுமையாக விலகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொன்பொருள் சேர்க்கைக்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் சனி நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். பாதிக்கு மேல் 7.5 சனி கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் சிரமங்களை முழுமையாக குறைப்பதோடு மட்டுமல்லாது சுப விரயத்தையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலக்கி சுப விரயத்தை சந்திப்பதோடு சிறப்பான வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக பெரும்பாலான சிக்கல்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருக்கிறார். லாபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் தனலாபம் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது.
இந்த வேளையில் மிக வலுவாக சனியை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய். ஜென்மத்தை விட்டு செவ்வாய் விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். மிக வலுவாக செவ்வாய் இந்த வேளையில் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுவது தனரீதியான வரவுகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி மாறும். மாறுபட்ட சிந்தனைகளில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த சூழலில் அவற்றில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பல பெரிய காரிய தடைகளை இந்த தருணத்தில் முழுமையாக விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். இடமாறுதல் உள்ளிட்ட பல புதிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் உங்களை தேடி நிச்சயமாக வரும். பல வகையான சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் மிக வலுவாக இந்த வாரம் முழுவதுமே சூரியன் உச்சபலம் பெற்று வலம் பெறுகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு உச்ச நிவர்த்தி பெற போகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல வகையான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் முற்பகுதியில் சூரியனுடனும் பிற்பகுதியில் மிக வலுவாக புதனுடனும் இணைந்து வலம் வருகிறார். புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்தும். புதனின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுபத்துவ பாதையில் வலம் வரும் புதனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகளும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தேய்பிரை சந்திரனாக வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை வருவதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் அமாவாசை தினத்தன்று தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தென்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் தடைகள் நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு